செவ்வாய் கிரகத்திற்கு அடுத்தபடியாக இருக்கும் ஒரு இடம் சனியின் நிலவான என்செலடஸ். பனிப்பாறைகளால் மூடப்பட்ட இந்த சிறிய நிலவின் மேற்பரப்புக்கு அடியில் ஒரு பெரிய உப்புநீர் கொண்ட சமுத்திரம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த சமுத்திரத்தில் இருந்து நீரூற்றுகள் போல விண்வெளிக்கு வெளியேறுகின்றன. இந்த நீரூற்றுகளில் உயிரினங்கள் வாழ்வதற்கான ரசாயனங்கள் இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்தன. சனியின் என்செலடஸ் நிலவு முதலில் 1789 வில்லியம் ஹெர்ஷல் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் முக்கியத்துவம் 2005 நாசாவின் கசினி விண்கலம் அங்கு சென்றபோதுதான் தெரிய வந்தது. கசினி விண்கலம் இந்த நீரூற்றுகளின் வழியாக பறந்து அதன் மாதிரிகளை ஆய்வு செய்தது. அந்த ஆய்வில் இந்த நீரூற்றுகள் உப்பு நீர் கொண்ட ஒரு பெரிய சமுத்திரத்தில் இருந்து வருவதாக உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த இடங்களில் சூரிய ஒளி இல்லாத போதும் நுண்ணுயிர்கள் உயிர் வாழ்கின்றன. இந்த கண்டுபிடிப்புகள் என்செலடஸ் நிலவில் உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசியமான 3 விஷயங்கள் இருப்பதை காட்டின: திரவ நீர், ஆற்றல் ஆதாரம் மற்றும் சரியான ரசாயன மூலப்பொருட்கள்.